நமது மனதின் சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மனம் என்பது ஒரு டைனமிக் எனர்ஜி, மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. காலையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், சாயங்காலமே நம்ம வருத்தமாக ஆக முடியும். காலையில் வருத்தமாக இருந்தால் சாயந்தரம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்க முடியும். ஏன்னா நமக்கு என்னென்ன இன்புட்ஸ் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனம் அப்படிங்கிறது மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மனதின் சக்தி என்பதும் மாறிக்கொண்டே தான் இருக்கும். அப்படிதான் இருக்க முடியும். அப்போ என்ன ஆகும், நம்ம உணரக்கூடிய அந்த நிலை சந்தோஷமா, துக்கமா, கோபமா, இதெல்லாம் மாறிக்கொண்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சமயத்துல நம்ம வாழ்க்கையில நமக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கிற ஒரு விஷயம் 1 வருஷம் கழிச்சோ இல்லை 5 வருஷம் கழிச்சோ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய சந்தோஷமே வராது. இப்போ நான் எப்போவுமே என் மனசில் அடிக்கடி தோணும், அந்த ஸ்கூல் படித்து முடிக்கும்போது, அப்போல்லாம் நாங்கள் படிக்கும்போது 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ஸ்கூல், அப்புறம் ப்ரீ யூனிவர்சிட்டின்னு ஒரு 1 இயர் இருக்கும். அந்த 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி நாள் ஒரு பார்ட்டி மாதிரி வைப்பாங்க அந்த 11th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறவங்க. இப்போ எங்களோட மேத்ஸ் டீச்சர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு 4-5 வருஷமா எங்களுக்கு மேத்ஸ் டீச்சராக இருக்காங்க. ரொம்ப எல்லாருக்கும் அவங்க மேலே ஒரு அன்பு. அப்போ அந்த பார்ட்டியெல்லாம் முடியும் போது நாங்கள் எல்லாம் போய் அவங்க கிட்ட பிளெஸிங் வாங்க போகும்போது நான் சொன்னேன், மேம் திஸ் இஸ் த பெஸ்ட் டே ஆஃப் மை லைஃப், என் வாழ்க்கையிலேயே ரொம்ப சிறப்பான நாள் இதுதான் அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே அவங்க மறுத்தாங்க, நோ, இப்போ உனக்கு இது சிறப்பான நாளாக தெரியுது, இப்போ ஸ்கூல் தானே முடியுது, இன்னும் காலேஜ் இருக்குது, இன்னும் வேலைக்கு போகணும், இன்னும் எவ்வளவோ நீ பண்ணணும், அப்போ நிறைய நல்ல நாட்கள் வரும், நிறைய நாட்கள் உனக்கு நிச்சயமாக இன்னும் சிறப்பான நாட்களாக தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. இதை விட சந்தோஷமான நாள் இருக்குமா? நம்ம இந்த டீச்சரோட இவ்வளோ சந்தோஷமாக எல்லாரும் ஒன்றா நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருந்தது, இவ்வளோ ஹாப்பியாக இருக்குமே, இதை விட சந்தோஷம் என்ன இருக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில், நம்ம முதல் நாள் வேலைக்கு போனது, காலேஜில் எத்தனையோ நல்ல நாட்கள், காலேஜில் நம்ம எத்தனையோ விழாக்கள், எத்தனையோ நிகழ்வுகள், அதிலெல்லாம் பங்கேற்று பரிசு வாங்கினது, அதுக்கப்புறம் ஒன்றுன்னா சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இது என் வாழ்க்கை மட்டும் இல்லை, எல்லார் வாழ்க்கையிலையும் அப்படிதான். நம்ம ஒரு நேரத்தில் சந்தோஷமாக நினைக்கிறது அடுத்த ஒரு சில நாட்களோ சில மாதங்களோ சில வருடங்களோ கழித்து அதே சந்தோஷத்தை நமக்கு கொடுக்காதுங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நாமும் வளர்ந்து கொண்டிருக்கோம், நாமும் மாறிக்கொண்டிருக்கோம். அதனால சந்தோஷம் என்பது, ஹாப்பினஸ் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட்.